இருந்து வாக்கு சேகரிக்கின்ற பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் தருகின்ற வரவேற்பு, அந்த முகமலர்ச்சி, அந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது அண்ணன் இனிகோவுடைய வெற்றி என்பது உறுதியான வெற்றியாக அமைந்து விட்டது. வாக்கு வித்தியாசம் தான் நாம் எவ்வளவு என்று நாம் பார்க்க வேண்டும் என்ற விதத்தில் அங்கு ஆராய்ச்சி எடுக்கின்ற அந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது நெத்தியில சிலுவை போடுகின்ற அந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது இனிகோ ஜெயிச்சுட்டாரு, இனிகோ ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளபடியே அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டம். இப்போ வரிசையா நாங்கள் சொல்றோம், அந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்றோம், விடியல் பயண திட்டத்தை பற்றி சொல்றோம், புதுமை பெண் திட்டத்தை பற்றி சொல்றோம், தமிழ் புதல் திட்டத்தை பற்றி சொல்றோம், நலம் காட்டும் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி சொல்றோம். ஏறத்தாழ முகாம்கள் நடத்தப்பட்டு 15 வகையான துறையின் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு அதை நிவர்த்தி செய்கின்ற அந்த திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்றோம். பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்த திட்டத்தை பற்றி சொல்றோம். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான திட்டமாக நான் சொல்வது என்பது முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு வயிறார சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த திட்டம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்த தொகுதி மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தான். ஆக அந்த விதத்தில் தான் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த திட்டம்லாம் எதுவும் தடை போகாம, ஏன்னா உங்களுக்கே தெரியும், 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் எதிர்கட்சி சார்ந்துட்டு அதிமுகவும் பாஜகவும் நீதிமன்றத்துக்கு போய் அதை நிறுத்த பார்த்தாங்க. அப்பதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றார், நான் கொடுக்கிற 1000 ரூபாய் நீ நிறுத்தினா நான் 5000 ரூபாயாக நான் தருவேன் என்று சொல்லி 5000 ரூபாய் வழங்கியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக இந்த திட்டம்லாம் தொடர்ந்து தொடர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நம்முடைய அண்ணன் இனிகோ யுவராஜ் அவர்கள் இந்த கிழக்கு தொகுதியிலே உதயசூரன் சின்னம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கிற நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும். ஆக நீங்கள் எல்லாம் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி